நம்ம தவளை தோசைக்கு ஊற வைக்க போகிறோம். துவரம்பருப்பு சின்ன டம்ளர் 1 டம்ளர், பச்சைப்பயிறு 1 டம்ளர், பச்சரிசி 1 டம்ளர், கடலைப்பயிறு 1 டம்ளர், அப்புறம் வெள்ளை உளுந்து 1 டம்ளர், அப்புறம் சாப்பாட்டு அரிசி 1 டம்ளர். இது எல்லாத்தையும் ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். மிளகு கொஞ்சம் காரத்துக்கு தேவை, பெருஞ்சீரகம், அப்புறம் சின்ன ஜீரகம், காஞ்ச மிளகாய் 4 காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது நல்லா 5 மணி நேரம் ஊறின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடை தோசை ரொம்ப நல்லா இருக்கும். சத்தம் கேட்குதுன்னு நினச்சிக்காதீங்க, பாப்பா கத்திக்கிட்டே இருக்கா. கல் காஞ்ச உடனே அடை மாவை எடுத்து ஊற்றி இதில் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே வாசனையாக சூப்பராக இருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு சட்னிலாம் எதுவும் அரைக்கலை, அப்படியே தான் சாப்பிட போகிறோம். ஏன்னா இதிலே காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால அப்படியே தான் தோசை ஊற்றி சாப்பிட போகிறோம். தேங்காய் சட்னி அரைக்கணும், பாப்பா வச்சுட்டே நல்லா அரைக்க முடியாதுன்னு விட்டுட்டேன். காலைல பாப்பாவுக்கும் இதான் இன்றைக்கி லஞ்சு கொடுத்து அனுப்பிச்சேன். நல்லெண்ணெய் ஊற்றுனால நல்லா நுர கட்டிக்கிட்டு வருது, நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க, நான் திருப்பி போட்டேன், அதுக்காட்டி பாப்பா அழுது திருப்பி போயிடுவேன். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மொறுன்னு சாப்பிடையே சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும் அடை தோசை. இதில் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னமும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் கடலைப்பயிறு இதெல்லாம் வதக்கி அரைச்சி கொட்டி தோசை ஊற்றினாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வெறும் ப்ளைனாக ஊற வச்சதை மட்டும் அரைச்சி ப்ளைனாக தோசை ஊற்றுறேன். அடை தோசை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள்.